வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு அரசியல் ஆய்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வழமை போலே எங்கள் சேனலுக்கு உங்கள் ஆதரவு வேண்டும். பெல் பட்டனை அமைத்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு நண்பர்கள் உங்களை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். வணக்கம் நேர்களே. வழமை போலே இன்றும் தமிழ்நாட்டு அரசியல் களம் இன்னும் சரியாக ஒரு மாத காலம் இருக்கின்ற இந்த நிலையிலே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சீமான் அவர்களின் புதிய தேர்தல் விஞ்ஞாபனம், ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் என்று சொல்வதை விட தேர்தல் சித்தாந்தம் என்று சொல்லலாம். அது தமிழ்நாட்டின் சித்தாந்தமாகவும் இருக்கலாம். அவருடைய அந்த சித்தாந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அவரின் அந்த சித்தாந்தம், தமிழ்நாட்டு தேர்தல் அறிக்கையானது அவருக்கு கை கொடுக்குமா இல்லையா என்பதை பற்றி இன்றைய ஆய்வில் நாங்கள் பார்ப்போம். வணக்கம் உறவுகளை. மீண்டும் ஒரு முறை இதுவரை காலமும் தமிழ்நாட்டு அரசியலை இரு கட்சிகள் தான் ஆண்டு வந்த என்ற நிலை மாறி இப்பொழுது மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி தலையெடுத்திருப்பதை நாங்கள் உற்று நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே தமிழ்நாட்டு அரசியலில் 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23 நடைபெறவிருக்கும் இந்த தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டின் அரசியல் கட்சியாக மிளரும் நாம் தமிழர் கட்சி இன்று தனது அரசியல் முன்னெடுப்பை தொடங்கியுள்ள தனது பிரச்சாரத்தை இன்று தொடங்கியுள்ளார்கள். அதற்கு முதல் அவர் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் வெளியிட்டிருக்கின்ற நிலையிலே இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் அவருக்கு கை கொடுக்கும் என்று பல அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். மாற்றத்தை விரும்பும் இளைஞர்களும் மத்தியிலே பெரும் ஆதரவை கொண்டுள்ள நாம் தமிழர் கட்சி, அதேபோல பெண்களுக்கு சரிசமமான பங்களிப்பை வழங்கியது மூலம் பெண்களின் வாக்கு வீதமும் நாம் தமிழர் கட்சிக்கு மிக பக்கபலமாக இருக்கும் என்று பல ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். இந்த வகையிலே சீமான் அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனம் வேலை இல்லாத மக்கள் அனைவருக்கும் உள்ளூர் உற்பத்திகளை கொண்டு நான் வேலை கொடுப்பேன் என்று பல இளைஞர்களை கவரும் வகையிலே அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அமைந்திருக்கின்றன. அது மட்டுமன்றி மதுபானத்தால் சீரழியும் தமிழகத்தையும் நான் காப்பாற்றுவேன் என்று அவருடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனமானது தமிழ் பெண்கள் மத்தியிலும் மிக பெரும் ஆதரவை ஈட்டியுள்ளது என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். இந்த நிலையிலே சீமான் அவர்களின் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை இட்டு பல அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து கூறியிருக்கிறார்கள். அவருக்கு வெறும் காலத்தில் நல்லதொரு நிலையை இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் ஏற்படுத்தும் என்பதையும் நாம் மறக்க முடியாது. அதே நேரத்திலே அதிகாரங்கள் ஓரிடத்தில் இல்லாமல், சென்னையை மட்டும் நம்பிய ஒரு அதிகாரம் இல்லாமல் பல இடங்களிலும் அந்த அதிகாரம் பங்கிடப்பட வேண்டும். அங்குள்ள மக்கள் அந்தந்த மாநிலங்களிலே இருந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு தான் வந்தால் அந்த அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பேன் என்ற ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்திருக்கின்றார் சீமான் அவர்கள். அவரின் இந்த சித்தாந்தம் எவ்வாறு தமிழக மக்கள் மத்தியிலே எடுபடும் என்பதெல்லாம் தேர்தலை பொறுத்து அமைந்திருக்கும். அதே வேளையிலே குறிப்பாக பெண்களின் வாக்கு சீமானுக்கு மிக அதிக ஆதரவை கொடுக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றன. எழுச்சியுள்ள இளைஞர்கள் என்றுமே சீமானின் பக்கம் இருக்கின்றார்கள். இந்த இரண்டையும் பார்க்கும்போது சீமான் இந்த 2026 ஆண்டு அவரின் தேர்தல் களம் மிக மிக முன்னேற்றமாக இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். அதே நேரத்திலே சீமானின் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை மக்களின் வாக்கு அளிக்கும் திறனை கொண்டுதான் உற்று நோக்க வேண்டும் என்பதும் அரசியல் ஆய்வாளர்களின் கருத்து. இவரின் இந்த மாற்றத்தை விரும்பும் தமிழ்நாட்டு அரசின் போக்கு மக்களிடம் நல்ல செல்வாக்கை பரமாக இருந்தால் எதிர்காலத்தில் தமிழ் தேசியம் என்ற ஒன்று தமிழ்நாட்டில் மிக உன்னதமாக வளர்ச்சி பெற்று தமிழ் மக்களின் ஆட்சி அங்கே மிளிரும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. இன்றைய நிலையிலே திமுக அரசு
தனது செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பல வழிகளிலும் பல முனைகளிலும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தான் மறுபடியும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை பல வழிகளிலும் முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே சீமானவர்களின் இந்த தேர்தல் விஞ்ஞாபனமானது பல அரசியல் கட்சிகளை மிளற வைச்சிருக்கின்றார். அவருடைய அரசியல் விஞ்ஞாபனத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ளது என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்பது இன்றைய நிலவரமாகும். போகின்ற போக்கை பார்க்கும்போது சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் பல முனையில் முன்னேறி கொண்டு செல்கின்றது என்பதுதான் யதார்த்தம். ஆகவே சீமான் அவர்களின் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தமிழ் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது என்பதிலும் ஐயப்பாடு இல்லை. அதே வேளையில் இது சீமானுக்கு தேர்தல் களத்தில் கை கொடுக்குமா இல்லையா என்பதையும் தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்துத்தான் அமையும். வருகின்ற ஏப்ரல் மாதம் நடைபெறுகின்ற இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி இவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் பல கட்சிகள் தங்கள் கூட்டணிகளை பலப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே திமுக கட்சியிலிருந்து வாழ்வுரிமை கட்சி என்ற ஒரு தமிழ் கட்சி தங்கள் ஆதரவை விலக்கி கொண்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலே இது பெரிய பாதிப்பை திமுகவுக்கு ஏற்படுத்தாவிட்டாலும் திமுகவுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடமாக அமையும் என்பது ஆய்வாளர்களின் கருத்து. இதுவோ வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் அடுத்த சட்டசபை முதல்வர் யார் என்பதை மே மாதம் 6ஆம் தேதி நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள முடியும் என்று நம்புகின்றேன். இந்த நிலையிலே சீமான் அவர்களின் எதிர்காலம் எப்படி அமையும் என்பது தமிழ் இளைஞர்களின் தமிழ் பெண்களின் கைகளில் தான் தங்கியுள்ளது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி உறவுகளை, நன்றி, வணக்கம். மீண்டும் ஓர் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் உங்களை சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நான் என்றும் உங்கள் நேசன். வணக்கம். வணக்கம். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். Welcome to our channel. If you like our videos, please don't forget to subscribe and click the bell icon to get notified of our latest videos. Thanks for watching. See you next time.